வணக்கம் ப்ளூபெல் டாரோட் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங். இது வந்து ஃபுல் மூன் ரீடிங் அண்ட் இது வந்து ஒரே ஒரு ஆரக்கிள் டெக்லேருந்து எடுத்த ரீடிங். இது வந்து ட்ரெடிஷ்னல் டாரோட் கார்டை வச்சு பண்ணல. இது வந்து ஆரக்கிள் கார்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிருப்பீங்க, இல்லை ரொம்ப ஒரு 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 எங்கேயோ ஆஹ் ஒரு ரொம்ப ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க, ரொம்ப வந்து துவண்டிருப்பீங்க, தோல்வி இருந்திருக்கும், ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இல்லை ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது அப்படி ஒரு சுச்சுவேஷன், அவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி நினச்சிருக்கலாம். இல்லை உங்களை யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு உங்களையே நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரீடிங் ஆக்சுவலாக. ஏன் இல்லை ஒரு பெரிய சேஞ்ச் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு பெரிய சேஞ்ச் லைக் ஜாப்லேயோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ வந்து ஒரு பெரிய சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரீடிங் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல் கார்ட், கட் த கார்ட்ஸ் ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 42 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 42 நான் நம்பர் சொல்லும்போது வந்து நான் எல்லா கார்டுக்கும் நம்பர் சொல்கிறேன். அந்த கார்டில் உள்ள நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், இல்லை மந்த் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், இல்லை இயர் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஏஜாக இருக்கலாம், இல்லை உங்களோட குழந்தைங்களோட ஏஜ். அது மாதிரி சம்திங் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அந்த கார்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மாஸ்டர் கார்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ரீடிங்க்கு நான் சொல்கிறேன். இந்த ரீடிங்க்கு வந்து அதுவும் இந்த டெக்குக்கு வந்து ஐ ஹவ் ஃபெல்ட் இட், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 42 அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எல்லா சந்தேகங்களையும் வந்து எரித்து சாம்பலாக்கிட்டு மேலே ஒரு பறக்கிற ஒரு பறவை மாதிரி பார்த்திங்கன்னா, எல்லா கார்டையும் கட் பண்ணி, கார்டுன்றது வந்து இந்த த்ரெட்ஸ், இந்த நூல் தான். இது வந்து டவுட்ஸ், உங்களுக்கு மேலே இருக்க சந்தேகங்களெல்லாம் வந்து தாண்டி நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு ஸ்டேஜ். ஓகே, இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து எல்லா விஷயம் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அது எல்லாமே வந்து அதில் உள்ள ட்ராபேக்ஸ் எல்லாம் இப்போ வந்து நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கி போகிற ஒரு ஸ்டேஜ். அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இப்போ கிடைக்குது. ஓகே, அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு இது வந்து முடிஞ்சு இந்த ஸ்டேஜ்க்கே நீங்கள் வந்திருப்பீங்க, இல்லை இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. இது எப்படின்னா, யூ வில் பி நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த ஃபேஸை கடந்து இப்போ வந்து நீங்கள் தைரியமாக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலியில் ஒரு மாடர்ன் மைண்ட் செட் இருக்கிறவங்க, ஓகே, இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கவங்க, ஆனால் வந்து அவங்க மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, இல்லை மாடர்னாக ஒரு ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுவாங்க, சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் யூ வில் பி பிரேவ். அதை வந்து நீங்கள் பிரேவாக பேசுவீங்க, பிரேவாக வந்து அடுத்த ஸ்டெப்பு இனிமேல் வந்து யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வெரி குட் டைம், வெரி வெரி குட் டைம். அதாவது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க ஒரு ஜாபில் போயிருப்பாங்க, நீங்கள் வந்து இல்லை அவங்க வந்து சேலரிடு எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி வந்து இட் வில் பி லைக் அ டிஃப்ரெண்ட். மேபி உங்கள் ஃபேமிலியோ இல்லை உங்களை சூழ்ந்து உங்கள் ஈகோ சிஸ்டம் வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம், பட் நீங்கள் வந்து அதை பண்ண ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ். இப்போ கிரியேட்டர் ஃபயர் வந்து இருக்கிறதுனால வந்து நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எடுங்க, கண்டிப்பாக எடுங்க. அண்ட் கம்யூனிகேஷன் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அண்ட் பீப்புள் வில் ஸ்டார்ட் ரெக்கக்னைசிங். இதில் வந்து என்னென்னா, நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்லை. தெர் வில் பி ஒன் பர்சன், அந்த ஒருத்தருடைய சப்போர்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், நீங்களே ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது திடீர்னு ஒரே ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீல் மாதிரி அமையும், ஒரே ஒரு பர்சன் பார்த்து ஒரு பெரிய டீல் அமையும், அந்த மாதிரி. ஸோ ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது.
அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான். அண்ட் இந்த கார்டுக்கும் கனெக்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா லீட் யுவர் மெட்டமார்ஃபசிஸ். கண்டிப்பாக ஒரு சேஞ்ச். நீங்கள் இந்த கார்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மெட்டமார்ஃபசிஸ்ன்றது வந்து எப்படி வந்து புழுலேருந்து பட்டர்ஃப்ளை வருதோ அந்த மாதிரி நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஒரு அழகாக மற்றவங்கலாம் பார்க்கும்போதே வந்து இவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ என்ன இவ்வளோ மற்றவங்க பிரமிச்சு போகிற அளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே. அண்ட் இட்ஸ் அ குட் கைண்ட். உங்களுக்கு வந்து நல்ல நீங்கள் வந்து நமக்கு வந்து அப்ரிசியேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்லதா கெட்டதா இல்லை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுக்கு போகாதீங்க. எல்லாமே நல்லதுக்கு. ஓகே. இந்த கார்டோட நம்பர் 53, இந்த கார்டோட நம்பர் 35. ஓகே. திரும்ப சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து கட் த கார்ட்ஸ் வந்து 42, அதுக்கப்புறம் பிரேவ்லி மார்க்கெட் யுவர் மேஜிக் வந்து 39. ஓகே. வெரி ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன். தைரியமாக இருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் யுவர் வின்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸும் அதோடைய ஒரு வின்னும். அதாவது வந்து நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு டாய் ஷாப், ஒரு குட்டி டாய் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் போய் என்கிட்ட எனக்கு வந்து என்னோடய சேவிங்ஸில் என்கிட்ட அதுக்கு 5000 ருபீஸ் இருக்குது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வின்னு. ரெண்டாவது வின்னு அதில் வந்து நான் ஒரு 3000 எடுத்துகிட்டு போய் எனக்கு ஒரு டீசெண்டான ஷாப்பில் டீசெண்டான டாய்ஸ் கிடைக்குது. அது ஒரு வின். அந்த மாதிரி ஒரு ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸையும் நீங்கள் எழுதி அதை நீங்கள் வின் பண்ணி நீங்கள் அதாவது வந்து அதுக்கு நீங்கள் யூனிவர்ஸை தேங்க் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்கு என்ன கடவுள் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தேங்க் பண்ணி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் க்ரோ ஆகுறீங்கன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். அதுதான் வந்து இந்த கார்டுடைய இது மெயினான இது. 49 இதோட நம்பர். ஓகே. அண்ட் கிரியேட்டர் ஃபயர் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல கம்யூனிகேஷன், ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அண்ட் ரொம்ப லாஜிக்கலாக யோசிப்பீங்க. அதாவது எமோஷனாக போகாமல் லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்துலேயும் எது கரெக்டு, ஃபேக்ட்ஸ்னால் அதோட உண்மைத்தன்மை. ஓகே. நான் சொன்னேன்ல 5000 ருபீஸ்னால் ஓகே 10,000 ருபீஸ்க்கு பட்ஜெட் வைக்க மாட்டேன். 5000 ருபீஸ் தான் என்கிட்ட இருக்குன்னா அந்த 5000 ருபீஸ்க்குள்ளே நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு பார்ப்பேன். ஓகே. அந்த ஒரு மைண்ட் செட். அண்ட் இது ஏன் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இதே இதே ஸ்டைல், இதே டெக், ஐ மீன் இந்த டெக்லேயே இதே அரேஞ்ச்மெண்ட்ஸோடு நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு எடுத்திருந்தேன். அது 100% எனக்கு ரெசனேட் ஆச்சு. அதனால் வந்து நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஓகே இது யாருக்கோ இது ஒரு 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 10 பேருக்காவது இது ரெசனேட் ஆகும் அப்படின்றதுனால இது நான் போட்டிருக்கேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தெர் இஸ் ஒன் ஃபைனல் கார்ட் விச் இஸ் லைக் என்ன உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூனிவர்ஸ் அப்படியே ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் வாட்டர். ஆல்ரெடி உங்களுக்கு கிரியேட்டர் ஃபயர் இருக்குது. கிரியேட்டர் வாட்டர், ஃபயரும் வாட்டரும் ஆக்சுவலாக ஆப்போசிட்ஸ். பட் உங்களுடைய எமோஷன்ஸ் உங்களை கைட் பண்ணும். ஓகே. தோ லாஜிக்கலி யூ வில் திங்க், லாஜிக்கலி யோசிப்பீங்க, லாஜிக்கலாக பேசினாலும் எமோஷன்ஸ் வில் கைட். அண்ட் ஒரு ஃபெமினைன் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகே. அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. இது வந்து எனக்கு இது ஒரு நல்ல ரீடிங், இது ஒரு நல்ல மெசேஜ். யாருக்கோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.